ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு, கீரை நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன். எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. கீரைக்கு லைட்டாக வதக்கிட்டால் போதும். இப்போ கீரையை போட்டுக்கலாம். இந்த கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் நாளுக்கு கீரை அதிகமாக சாப்பிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கீரை அதிகமாக இருக்குன்ட்டு உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. வதங்க கீரை கம்மியாகிடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இந்த கீரைக்கு தண்ணி மட்டும் விட்டுடாதீங்க. தண்ணி விட்டால் அதிகமாக தண்ணியாக ஆகிடும். கீரை தனியாக, தண்ணி தனியாக இருக்கும். இந்த கீரையிலே தண்ணி வரும். இந்த கீரை தண்ணி நம்ம அலசி போட்டதுலேயே கீரை தண்ணியாக இருக்கும். அந்த கீரை அதிலேயே வெந்துடும். கீரை வெந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ கம்மியாக நம்ம அதிகமாக போட்டோம், எவ்வளோ கம்மியாக வந்துச்சு பாருங்கள். கீரை வந்துருச்சு. இப்போது தேங்காய் துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.